ஒவ்வொரு முறையும் இது வந்து முதல் முறை இல்லை, போன தேர்தலுக்கு முன்னாடியும் நாங்கள் உறுதியாக தான் இருக்கோன்னு ஒவ்வொரு முறையும் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு நீங்கள் உள்ளாகிறீங்களா? வெளியிலேருந்து இருக்கக்கூடிய அழுத்தம், அதான் வெளியில் இருக்கக்கூடிய அரசியல் அது வந்து திமுக கூட்டணிக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகள் செய்யக்கூடிய ஒரு அரசியல். இதை நான் வந்து தெளிவாக புரிஞ்சுருக்கிறேன், என்னுடைய தோழர்களும் அதை புரிஞ்சு. 26ல் நீங்கள் இந்த கூட்டணியில் தான் தொடர்றீங்க கட்டாயம். அதில் என்ன டவுட்? அதில் என்ன டவுட்? என்ன தேவை இருக்குது? இப்போ வந்து திமுக கூட்டணியை விட்டு நான் வெளியேறணுங்கிறதுக்கு என்ன தேவை இருக்குது? அதிமுகவில் ஒரு வெறும் எண்ணிக்கை காரணமா அல்லது பதவி காரணமா? இந்த ரெண்டும் விடுதலை சிறுத்தைகள் 2வது இடத்துல 3வது இடத்துல தான் நாங்கள் வைக்கிறோம். எங்களை நாங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிற தேவை இருக்குது, அதுக்கான காலம் இருக்குது. நாங்கள் அதிகாரத்தை நோக்கி நகருது அப்படிங்கிறது எங்களுடைய வேட்கை. நாங்கள் ஒரு காலத்தில் ஏன் தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி பிடிக்கக்கூடாது, நாங்கள் ஏன் வந்து யூனியன் கவர்மெண்ட்டில் ஒரு கேபினெட்டை இடம்பெறக்கூடாது, இதெல்லாம் எங்களுடைய கனவு திட்டங்களில் ஒன்று. இது வந்து ஒரு நீண்ட கால செயல் திட்டம். அதுக்காக நான் வந்து ரொம்ப அவசரப்பட்டு என்னை வலிமைப்படுத்திக் கொள்வதற்கு முன்னாலே நான் போய் பேச முடியாது, அப்படி வந்து நடந்துக்க முடியாது. அதனால் அவர் பேசுகிற கருத்தை பொறுத்தவரை ஐடியாலஜிக்கலாக கான்செப்ட் ரீதியாக கரெக்டு. ஆனால் இன்றைக்கி நாங்கள் திமுக கூட்டணியில் வைக்க முடியும்னா வைக்க முடியாது. அதுக்காக இந்த மாஸ் வந்து அதுக்கு பிற்பாடாக இல்லை. தமிழ்நாடு களம்ங்கிறது அதுக்கு தயாராக இல்லை. நீங்கள் சந்தித்த போது எப்படி இருந்துச்சு? முதலமைச்சரை பார்த்தீங்க, கூட்டணி இருக்குன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் எப்போதும் போல இருந்தான். எங்களுக்கு இடையில எந்த விதமான ஒரு இடைவெளியும் இல்லை. இந்த பிரச்சனைகளுக்கு முன்னால் நாங்கள் எப்படி சந்திச்சோமோ எந்த மாதிரி ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக எங்களை வரவேற்றாரு. நாங்கள் மகிழ்ச்சியாக அவருக்கு வந்து சால்வை போட்டோம், வாழ்த்தினோம். பயணம் வெற்றிகரமாக அமைஞ்சதுக்கு வந்து எங்களுடைய பாராட்டுகள் இப்படி சொன்னால் இவ்வளோ கோடி வந்துச்சு. நாங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களுடைய வீடியோவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம், நீங்கள் அப்லோட் பண்ணதெல்லாம் எல்லாம் நாங்கள் மனந்திறந்து பேசினோம். இந்த மாநாட்டை ஒட்டி என்ன கோரிக்கைகள் வச்சுருக்கோமோ அந்த கோரிக்கைகள் அடங்கிய ஒரு மெமரண்டம், ஒரு மனு நாங்கள் தயாரித்து தமிழ்நாடு அரசு 5 பக்கத்து கொடுத்தீங்க. ஆமாம், முழு மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தணும், இந்திய ஒன்றிய அரசையும் வலியுறுத்தணும். இதுதான் 2 கோரிக்கை. எல்லாம் நுனிப்புல் மேயறவங்க வந்து ஏதோ நான் வந்து மத்திய அரசுக்கு தான் அந்த கோரிக்கை வைக்கிறேங்கிற மாதிரி உள்ளே போனார், வெளியே வந்தார், சிறுத்தையாக போனார், பூனையாக வெளியே வந்தாருன்னு அவங்களுக்கு வன்மத்தை எல்லாம் கக்குறாங்க. எங்களுடைய கோரிக்கைகள் எதையுமே நாங்கள் வந்து அதில் பின்வாங்கலை. மாநாட்டை நாங்கள் தள்ளி போடலை, அல்லது மாநாட்டை நாங்கள் கேன்சல் பண்ணவும் இல்லை. என்ன நாங்கள் பேசணுமோ எல்லாரும் போனோம், எங்களுடைய கோரிக்கை சொன்னால் அவர் வாங்கினார், படித்தார். எங்களுக்கு இதில் உடன்பாடு இருக்குது. இதை நடைமுறைப்படுத்துறதுல நிர்வாக சிக்கல் இருக்குது, அது உங்களுக்கு சொல்லி புரியணும்னு அவசியம் இல்லை. அதனால் நாங்கள் எங்கள் கட்சியும் அதில் கலந்துக்குவோம் அப்படின்ட்டார். இப்போ வெளியே வரும்போது நான் என்ன சொன்னேன்னா, இந்த மனுவில் இருக்கிற செய்தியை நான் சொன்னேன். அது உடனே வந்து நம்ம வந்து கோரிக்கையை மாற்றிட்டோம், நம்முடைய டோன் குறைஞ்சி போச்சு, நம்ம வெளியில் சீரணும், உள்ளே போன உடனே அடங்கிட்டோங்கிற மாதிரிலாம் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. இது எல்லாமே கொள்கை பகைவர்கள் பண்ணக்கூடிய அவதூறுகள். மது ஒழிப்பு சாத்தியமா? அது நடைமுறை சாத்தியமே இல்லைங்கிறது தான் தொடர்ச்சியாக முன்வைக்கிறாங்க. நீங்கள் 2ஆம் தேதி நடத்த போகக்கூடிய இந்த மது ஒழிப்பில் ஒன்று ரெஸ்ட்ரிக்டட் இதை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பார்வை வைக்கப்படுது. நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக சாத்தியமாகாதுன்னு நம்ம வந்து ஒரு முடிவு எடுத்துட்டா இப்போ சாதி ஒழிப்பே பேச வேண்டியது இல்லையே, பெண்ணுரிமையும் பேச முடியாது, சமூக நீதியை கூட பேச முடியாது. சாத்தியமாகாதுன்னு சொன்னால் இதுவும் பேச முடியாது. அப்போது நம்ம வந்து தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுறதன் மூலமாக மக்களை வந்து நம்ம கருத்தியலை நோக்கி அணிதிரட்டுவது, அது மக்களுடைய பெரும்பான்மை மக்களுடைய கருத்தாக ஒன்று மாறும்போது அது வெற்றி பெறும். இப்போ எல்லாருக்கும் வந்து மதுவிலக்கில் உடன்பாடு இருக்குது, ஒருமித்த கருத்துக்கு வந்தால் நாளைக்கே கடையை மூடலாமே. நடைமுறை சாத்தியம் இல்லைன்னு சொல்லி ஒதுக்குவதை விட மக்கள்கிட்ட அதை வந்து பரப்புரையாக மனித வளத்தை பாதுகாக்கணும். இதில் மனித வளங்கிறது ஒரு நேஷனல் லாஸ். ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு 1000 பேர் செயலிழந்து போகிறான். அதில் எத்தனை பேராசிரியர் இருக்கிறான், எத்தனை பெரிய டைரக்டர் ஆகக்கூடிய ஒரு நீதிபதி ஆகக்கூடியவன் இருப்பான், எவ்வளோ பேர் அதில் வந்து சயின்டிஸ்ட் இருப்பான், ஒரு அப்துல் கலாம் அதில் இருக்கலாம், ஒரு காமராஜர் அதுக்குள்ளே இருக்கலாம். இந்த இளைஞர்கள் இந்த 30 வயசுல செத்து போகிறான். ஏராளமான பெண்கள், கைம்பெண்கள் இருக்கிறாங்க. அதனால மனித வளம் பாதுகாப்பு ரெண்டுமே பேசப்பட வேண்டிய அம்சங்கள் கூர்மைப்படுத்தப்படணும். அது வந்து அதை பற்றின தொடர் பரப்புரை செய்யணும். நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வியை 2வதாக வச்சுட்டு மனித வளத்தை பாதுகாப்பதற்கு நம்ம போராட வேண்டிய தேவை இருக்குது.